இறைவனுக்கு நன்றி. தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசனின் திரையுலக வரலாற்றில் ஒரு தலை சிறந்த முன்னணி படமாக அமைந்தது. இது நடிகர் திலகத்தின் 171வது திரைப்படம். 1974ஆம் ஆண்டு வெளிவந்த 60 படங்களில் பரிசும் பாராட்டும் பெற்ற 5 படங்கள். அதில் முக்கியமான ஒரு படமாக காவல்துறைக்கு கண்ணியம் சேர்க்கும் படமாக அமைந்தது தங்கப்பதக்கம். திலகத்திற்கு நாடக மேடைகள் நல்ல ஒரு ராசியான கதை கொண்ட மேடைகளாக தான் அமைந்திருக்கின்றன. சிவாஜிக்காக திரைப்படமான பல நாடகங்கள் மேடைகளில் இருந்து தான் வந்தது. அப்படி வந்த ஒரு நாடகம்தான் தங்கப்பதக்கமும். பிரபல குணச்சித்திர நடிகர் செந்தாமரை ஒரு கடமை தவறாத காவல்துறை அதிகாரியின் கதையை நாடகமாக நடத்தி கொண்டிருந்தார். அந்த நாடகத்தை பார்த்த நடிகர் திலகம் அந்த கதாபாத்திரத்தின் கடமை தவறாத காவல் அதிகாரியின் பாத்திரம் அவருக்கு பிடித்து போனது. உடனே செந்தாமரையிடம் நேரில் சென்று பேசி அந்த கதையை விலை கொடுத்து வாங்கினார். அந்த கதையில் சில ஆரோக்கியமான மாற்றங்களும் ஏற்றங்களும் செய்து தரும்படி இயக்குனர் மகேந்திரனிடம் ஒப்படைக்கப்பட்டது. மகேந்திரனின் திரைக்கதை வசனத்தில் அது உருவாக்கப்பட்டு நடிகர் திலகமிடம் வழங்கப்பட்டது. அது மீண்டும் தங்கப்பதக்கம் என்ற பெயரில் நாடகமாக போடப்பட்டது. அதாவது செந்தாமரையின் நாடகத்துக்கு கிடைத்த வரவேற்பை விட நடிகர் திலகம் நடிக்கின்றார் என்று தெரிந்ததும் அந்த நாடகத்திற்கு அமோக கூட்டம் வர ஆரம்பித்தது. அமோக வசூல் ஏற்பட்டது. நாடகத்திற்கு பெரும் வரவேற்பு கிடைக்க ஆரம்பித்தன. நாடகத்திற்கு கிடைத்த அந்த வரவேற்பும் பாராட்டும் கண்ட நடிகர் திலகம் அதை திரைப்படமாக உருவாக்க திட்டமிட்டார். அதே போல திலகம், சிவாஜி கணேசன், புன்னகை அரசி KR விஜயா, ஸ்ரீகாந்த், மேஜர் சுந்தரராஜன், VK ராமசாமி, பிரமிளா, மனோரமா, சுருளிராஜன் என்று பெரிய நட்சத்திர பட்டாளத்தை கொண்டு தங்கப்பதக்கம் என்று அது திரைப்படமாக உருவானது. அதற்கு சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த இந்த பெருமைமிகு படத்தை டைரக்டர் மாதவன் இயக்கினார். வந்த காவல்துறையின் கௌரவம் காக்கும் கதை பின்னணியை கொண்ட இந்த படம் தமிழில் போலீஸ் புராணம் பாடும் கதை படங்களின் வருகைக்கு ஒரு தொடக்கமாக அமைந்தது. அன்றிலிருந்து போலீஸுக்கு கடமை தவறாத போலீஸ் அதிகாரிகள் குறித்த படங்கள் வரவேற்பு பெற ஆரம்பித்தன, உருவாக்கப்பட்டன. வெற்றிகரமான தாய், உயர் போலீஸ் அதிகாரியான தந்தை, இவர்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை, பேர் சொல்லும் பிள்ளையாக வருவான் என்று நினைத்த நேரத்தில் அவன் குடிகெடுக்கும் கொடிய கோடாரியாக வளர்கின்றான். கண்ணியம் மிகுந்த தாய்க்கும் கடமை தவறாத போலீஸ் அதிகாரிக்கும் பிறந்த அந்த ஊதாரி பிள்ளையை சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கின்றார் சௌத்ரி. திரும்பி வரும் அவன் திருந்தி வருவான் என்று நினைத்த போது பெற்றோர்கள் மீது அவன் கொண்ட கோபம் அது வேறு மாதிரியாக மாறுகிறது. சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்ததும் தவறுகளை தந்தை கண்டித்ததும் மகனுக்கும் பிடிக்கவில்லை. அவர்களை பழி வாங்குவதற்காக ஒரு கைதியின் மகளை மனைவியாக்கிக் கொள்கிறான். கால்கட்டு போட்டு கொண்ட பிறகாவது மாபாதக செயல்களை விட்டு அவன் மாறிவிடுவான் என்று பார்த்தால் மாறவில்லை. பணம் கையாடல், லாகிரி, போதை வஸ்துகள் நடமாட்டம், கெட்ட நண்பர்களின் பழக்க வழக்கம் ஆகியவற்றால் குற்றங்களின் மொத்த உருவமாக உருவெடுக்கின்றான். ஒரு சமயம் தாய்நாட்டின் இராணுவ ரகசியங்களை காட்டிக் கொடுக்கும் போது மகனை கைது செய்த போலீஸ் அதிகாரி மீது மேலிடம் கவலை கொள்கிறது. கட்டுப்பாடு மிகுந்த போலீஸ் சிங்கம் சிவாஜி இடர்பாடுகளுக்கு ஆளான மனைவி கலங்கி திடீரென்று கை கால் செயல் இழுக்கின்றார். கடைசியில் இறந்து போகிறாள். தனிமரமான போலீஸ் அதிகாரி மகனை சுட்டு கொன்று தங்கப்பதக்கம் பெறுகின்றார். இதுதான் தங்கப்பதக்கத்தின் கதை. முடிவில் சுபம் இல்லை, சோகம்தான். நேர்மைக்கு வெற்றி நேரங்கடந்து இன்னல்களுக்கிடையே வருகிறது. பாசம், தியாகம், உண்மை ஆகியவை படும் பாட்டை பொதுமக்கள் காலம் தவறாமல் அந்த படத்தின் நேர்மைக்கு வெற்றியை கொடுத்தனர். காவல் அதிகாரி SP சௌத்ரியின் கதாபாத்திரத்தை வடிவமைத்திருந்த விதம்
காவல்துறையின் மேல் படர்ந்திருக்கும் களங்கத்தை துடைத்து தூர்வாரி தூய்மைப்படுத்தியது. ஆகவே மக்களை பெருமை பொங்க பார்க்க வைத்தது அந்த காவல்துறை அதிகாரியின் கதாபாத்திரம். பி சௌத்ரியின் கதாபாத்திரத்தின் தன்மையை, கம்பீரத்தை குறியிட்டு காட்டும் விதமாகத்தான் தங்கப்பதக்கம் என படத்திற்கு தலைப்பு வைக்கப்பட்டது. சிம்மக்குரல் எடுத்து சிவாஜி பேசும் வசனம், காக்கி சட்டையில் காட்டும் கம்பீரமும் மிடுக்கும் கண்டிப்பான காவல்துறை அதிகாரியை கண்முன்னே நிறுத்தியது. சிவாஜிக்கு நடிப்பு சொல்லியா கொடுக்கணும்? காக்கி உடுப்பில் வந்து படம் முழுவதும் சீறுகிறார் சிறுத்தையை போல. வெளியில் கடமையில் ஈடுபடும் போது சீறி பாயும் இந்த சிறுத்தை வீட்டுக்குள் வந்து காக்கி உடுப்பை உதறியதும் மனைவியை பார்த்து பதறி பூனைக்குட்டியாக பதுங்கிவிடும். அப்படி ஒரு பாசமான கணவராக குடும்பத்திற்குள் மாறிவிடுவார். சிவாஜியின் அபிமான நாயகியாக வலம் வந்த KR விஜயா அவருக்கு இணையாக தனது நடிப்பை பதிவு செய்திருந்தார். KR விஜயா ஜோடி பொருத்தம் மக்கள் மனதில் அபிமானத்தை பெற்றவை. இவர்கள் கைகோர்த்து கொண்டால் தம்பதியரை அடையாளம் காட்டும். இருவரது நடிப்பும் உணர்ச்சி குவியலாய் இருக்கும். அந்த உணர்ச்சி மோதலில் வெடிக்கும் நடிப்பு சிதறல்கள் நட்சத்திர சிதறல்களாக ஜொலிக்கும். அதற்கு இந்த படம் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்றுதான் சொல்ல வேண்டும். குடும்ப கதைகளில் சம்பவங்களும் அந்த சம்பவங்களோடு சம்பந்தப்பட்ட கதாபாத்திரமும் தான் வில்லனாக விஸ்வரூபம் எடுக்கும். அந்த வகையில் பார்த்தால் இந்த படத்தில் வில்லனாக நிற்பவர் ஸ்ரீகாந்த். அவரின் கதாபாத்திரத்தில் இருந்து ஆழம் அறிந்து அற்புதமாக நடித்து ரசிகர்களை கவர்ந்திருக்கின்றார். இதற்கு கலகலப்பு ஏற்றுவதற்கு மனோரமா கூட்டணி கை கொடுத்தது. கான்ஸ்டபிள், அரசியல்வாதி என இரட்டை வேடம் தாங்கி வந்த நகைச்சுவை நடிப்பில் சோபித்தார். அவர் செய்த அரசியல் நையாண்டிக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. மக்கள் மனதை விட்டு மறையாத இந்த காமெடி காட்சிக்கு இப்போதும் நல்ல வரவேற்பு உண்டு. மாதவன் இயக்கத்தில் திறமையில் இந்த படத்திற்கு மேலும் இந்த கதைக்கு வலுவேற்றும் விதமாக படம் அமைந்தது. MS விஸ்வநாதன் இசையில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய தத்திச் செல்லும் முத்துக்கண்ணன் சிரிப்பு, நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும், சோதனை மேல் சோதனை போன்ற சூப்பர் ஹிட் பாடல்கள் இதில் இடம் பிடித்தது படத்தின் பலம் சேர்த்தது. மிஸ்டர் சௌத்ரி, உங்களின் கடமை உணர்வை பாராட்டி அரசாங்கம் பதவி உயர்வு அளிக்கிறது, வாழ்த்துக்கள் என்பார் DIG. உடனே ஒரு புன்முறுவலுடன் எழுந்து நின்று கம்பீரமாக தேங்க்யூ சார் என்பார் நடிகர் திலகம். சிவாஜி உள்ளத்தில் மகிழ்ச்சி கொப்பளிப்பது இருந்த போதும் முகத்தில் பெருமிதத்தை காட்டி தேக்கியிருப்பார். சந்தோஷத்தை எண்ணத்தில் உடம்பை வளைத்தோ நெளித்தோ மகிழ்ச்சியை புலப்படுத்தியிருந்தால் கூட அது தவறாக இருக்காது. ஆனால் நடிகர் திலகம் கிஞ்சித்தும் உடம்பை வளைத்தோ ஆச்சரியத்தில் நெகிழ்ந்தோ போயிருக்க மாட்டார். அந்த விதத்தில் தலை நிமிர்ந்து நிற்பார். அப்போது ஒரு தொலைபேசி மணி ஒலிக்கும். மிஸ்டர் சௌத்ரி, ஐ எம் வெரி சாரி, உங்கள் மனைவி இறந்து விட்டார்கள் என்று அந்த மேலதிகாரி கூறுவார். இடிந்து போய் எது ஒன்றும் கூறாத சிவாஜி சல்யூட் ஒன்றை போடுவதென வைத்துவிட்டு சரிந்து விழப் போகிற அந்த தருணத்தில் உடனே சுதாரித்து எழுந்து நின்று, இப்போ நான் போகலாமா சார் என்பார். படத்திலே இந்த காட்சி நம்மை கலங்க வைக்கும், நம்மையும் அந்த கதாபாத்திரமாக மாற வைத்தன. அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் நடிகர் திலகம். நடிகர் திலகம் அடக்கி வெளிப்படுத்திய அவலம், அவர் அணிந்துள்ள காக்கி சட்டைக்குள்ளுள்ள மரியாதை, தன் மேலதிகாரியிடத்தில் இன்பத்தையும் துன்பத்தையும் வெளிப்படுத்தாமல் மனதையும் சீராக காட்டியிருப்பார். அந்த காட்சிக்கும் ஒரு கம்பீரம் சேர்த்திருப்பார். தங்கப்பதக்கம் படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். அவருடைய நடிப்பை நாம் பாராட்ட முடியுமா? அது சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.